வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிசம்பர் 16 மற்றும் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது டார்க் ஈகிள் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலாக பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் டார்க் ஈகிள் அப்படிங்கிறது தான். இதோடைய வேகம் 3800 மைல்ஸ் பெர் ஹவர், அதாவது 5 மேக் வேகம் கொண்டது. இது அதிக தொலைவு செல்லும் ஹைப்பர்சோனிக் ஆயுதம், அதாவது லாங் ரேஞ்ச் ஹைப்பர்சோனிக் வெப்பன். இது ஹைப்பர்சோனிக் அப்படின்னாலே பொதுவாக சவுண்ட் இருக்குல்ல, ஒலி, அதோடைய வேகத்தை விட 5 மடங்கு வேகமாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஹைப்பர்சோனிக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய முதல் ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை டிஆர்டிஓ உருவாக்கி பரிசோதனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அடுத்தது, இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. சென்னையில் முதல் முறையாக நம்ம இந்தியாவில் டயபெட்டிஸ் பயோ பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஐசிஎம்ஆர் மற்றும் எம்டிஆர்எஃப் இந்த 2 நிறுவனங்களை சேர்ந்து தான் உருவாக்கியிருக்காங்க. ஐசிஎம்ஆர் அப்படின்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது, தமிழில் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அப்படிங்கிறது. எம்டிஆர்எஃப் அப்படின்னா மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது, தமிழில் சென்னை நீரிழிவு ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படிங்கிறது. இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து தான் இது உருவாக்கியிருக்காங்க. பொதுவாக இது பிளட் பேங்க் மாதிரி கிடையாது. பிளட் பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிளட் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இது அப்படி கிடையாது. இது என்னென்னா நீரிழிவு நோயாளிகளுடைய இரத்த மாதிரிகளை வாங்கி வச்சுப்பாங்க, வாங்கி பாதுகாப்பாங்க. ஆனால் அதை ஆய்வுக்காக பயன்படுத்துவாங்க. அதுதான் வித்தியாசம். அடுத்தது, சையத் முஸ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மும்பை. இப்போது சையத் முஸ்டாக் அலி கோப்பை அப்படிங்கிறது எந்த விளையாட்டு கூட தொடர்புடையது அப்படிங்கிறது சில சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் போட்டியோட தொடர்புடையது. இதில் வந்து இது நம்ம இந்தியாவுக்குள்ளாடி மாநிலங்களுக்கு இடையில் நடைபெற கிரிக்கெட் போட்டி. இதில் வெற்றி பெற்றது மும்பை அணி. இறுதிப் போட்டியில் மத்திய பிரதேச அணியை வீழ்த்தி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த போட்டி நம்ம இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் இது நடைபெற்றது. அதனால் இது ஒரு இடத்துல தான் நடந்தது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சிக்க வேண்டாம். இதில் மும்பை அணி கோப்பை வென்றது. இது 2வது முறை. அடுத்தது, தற்போது காலமான ஜாகிர் ஹுசைன் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் தபேலா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரபல தபேலா இசை கலைஞரான ஜாகிர் ஹுசைன் மரணம் அடைந்துட்டார். இவர் மும்பையில் பிறந்தார். ரொம்ப பிரபலமான ஒரு இவர். நம்ம இந்தியாவுடைய முதல் உயரிய விருது பாரத ரத்னா விருது அதை இவர் பெற்றிருக்காரா அப்படின்னா இவர் அதை பெறலை. நம்ம இந்தியாவுடைய 2வது மிக உயரிய விருது பத்ம விபூஷன் அதை இவர் பெற்றிருக்காரு. இந்தியாவுடைய 3வது மிக உயரிய விருது பத்மபூஷன் அதையுமே இவர் பெற்றிருக்காரு. இந்தியாவுடைய 4வது உயரிய விருது பத்மஸ்ரீ அதையுமே இவர் பெற்றிருக்காரு. இதை தவிர சில கிராமி விருதுகளும் இவர் பெற்றிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாமுக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லேயும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்குது. இது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். ஓகே, அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே ஏசி வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, எங்குள்ள பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் காலடி உற்பத்தி ஆலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பணப்பாக்கம் அப்படிங்கிற பகுதியில் சிப்காட் தொழில் பூங்கா இருக்குது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாய்வானை சேர்ந்த ஒரு காலணி உற்பத்தி ஆலைக்கு தொடங்கிறதுக்காக அடிக்கல் நாட்டியிருக்காங்க. இது தைவான் நாட்டை சேர்ந்த ஹாங்ஃபு அப்படிங்கிற நிறுவனம் தான். அந்த நிறுவனத்துடைய காலடி உற்பத்தி ஆலையை தான் இங்கே தொடங்க போகிறாங்க. ரூபாய் 1500 கோடி மதிப்பில் இதை தொடங்க போகிறாங்க. இதன் மூலமாக நம்ம 25,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஹாங்ஃபு அப்படிங்கிறது உலக அளவில் 2வது மிகப்பெரிய காலணி உற்பத்தி நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இந்தியாவின் முதல் கடல்சார் பாரம்பரிய மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. இப்போ இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு மேரிடைம் ஹெரிட்டேஜ் கான்க்ளேவ் அப்படிங்கிறது நடைபெற்றது. இது டிசம்பர் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெற்றது. நம்ம இதில் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய வர்த்தக அளவில் 95% வர்த்தகம் வந்து கடல்சார் வணிகமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்தியாவுடைய வர்த்தக மதிப்பில் மணி வேல்யூவில் பார்க்கும்போது 70% வந்து கடல்சார் வணிகத்தின் மூலமாக தான் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் அப்படிங்கிறது குஜராத்துடைய லோத்தலில் அமைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் வியட்நாம் இந்த 2 நாடுகளும் சேர்ந்து அமைக்க போகிறாங்க.
அடுத்தது, தற்போது இந்தியா வந்த அனுரகுமார திசாநாயகா எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் இலங்கை. இப்போ இலங்கையுடைய அதிபர் அனுரகுமார திசாநாயகா அப்படிங்கிறவர் நம்ம இந்தியாவுக்கு இப்போ வந்திருக்காரு. பிரதமர் மோடியையுமே அவர் சந்திச்சிருக்காரு. அவர் சொன்ன சில முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை பயன்படுத்துறதுக்கு அவர் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியா இப்படி இருக்குது, தென்னிந்தியா இந்த பக்கம் இருக்குது, இலங்கை வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போது சிலர்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சீனா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நாளடைவில் இலங்கையை வந்து கைக்குள்ளே போட்டுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இலங்கையிலேருந்து நம்ம தென் தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து தென் இந்தியாவெல்லாம் தாக்குறது ரொம்ப ஈஸி, அதனால் ஈஸியாக நம்மளை இங்கேருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது அதற்காக இப்போ இலங்கையுடைய அதிபர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு எதிராக இலங்கையை பயன்படுத்துறதுக்கு நாங்கள் அனுமதியே வழங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையில் அடிக்கடி மீனவர் பிரச்சனை வந்துட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம மனிதாபிமான முறையில் தான் தீர்வு வழங்கணும். சும்மா அவங்கள வந்து சுடுறதோ இல்லை வந்து அவங்களுடைய படகை வந்து கைது பண்ணி வைக்கிறதோ வந்து பலன் அளிக்காது. நம்ம வந்து மனிதாபிமான முறையில் தான் அவங்களுக்கான தீர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இலங்கையுடைய தலைநகர் வந்து கொழும்பு. அதே மாதிரி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இலங்கையையும் நீங்கள் வந்து உறுப்பினராக சேர்க்கறதுக்காக பிரதமர் மோடியுடைய ஆதரவு வந்து அவர் நாடி இருக்காரு. ஏன்னா நம்ம பிரதமர் மோடி எல்லாம் சொன்னாங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு வந்து கேட்பாங்க. ஓகேவா, அதற்காக தான் வந்து ஆதரவு வந்து நாடி இருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயரஞ்சன். அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவுடைய தலைவர் யார் அப்படின்னா அது முதல்வர் தான். இது வந்து பதவி வழியில் இருக்கிறது தான். யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்கலாகவே மாநில திட்டக்குழுவுடைய தலைவராக ஆயிடுவாங்க. ஓகே, இப்போ துணைத் தலைவராக இருக்கிறது யார் அப்படின்னா ஜெயரஞ்சன் அப்படிங்கிறவர் தான். இப்போது நம்ம தமிழ்நாடு மாநில திட்டக்குழு அவங்க சில முக்கியமான திட்டங்கள், அதாவது 2 முக்கியமான திட்டங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் பள்ளி குழந்தைகளுக்கு உணவு வழங்குறது தான். ஓகேவா, இந்த திட்டத்துடைய நோக்கம் 1ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு, 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்களுக்கு இதன் மூலமாக வந்து உணவு வழங்குறாங்க. அப்போது இந்த திட்டத்தை ஆய்வு பண்ணும்போது என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, இந்த திட்டத்தினால பள்ளி குழந்தைங்க குறித்த நேரத்திலேயே பள்ளிக்கு வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கரெக்டான டைமுக்கு வராங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க கிட்ட கற்றல் ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து வகுப்பறையில் கவனிக்கிறது அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து விளையாட்டில் ஈடுபடுறதும் முன்னேற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் காலையில் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப தெம்பாக இருக்கிறாங்க. அதன் மூலமாக இவங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே மாநில திட்டக்குழுவுடைய அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதுமை பெண் திட்டம். இது 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி தொடங்கியிருந்தாங்க. இந்த திட்டத்தின் மூலமாக நகர்ப்புற மாணவிகளை விட கிராமப்புற மாணவிகள் வந்து அதிகமாக பயன்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன திட்டம்? இது 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அரசு பள்ளிகள்லையோ அரசு உதவி பெறுற பள்ளிகள்லையோ மாணவிகள் படித்துட்டு அதுக்கப்புறம் உயர்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த திட்டம். இதன் மூலமாக அதிகமாக கிராமப்புற மாணவிகள் வந்து பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து 99.2% பிற்படுத்தப்பட்டவங்க, அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்க, அப்புறம் வந்து மலைவாழ் சமூகங்களை சேர்ந்த மாணவிகளாக தான் இருக்கிறாங்க. அப்போ ரொம்ப அதிகமானவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த திட்ட பயனாளிகளில் 3% பெற்றோர் இருவரையுமே இழந்தவங்களாக இருக்காங்க, அல்லது தாய் தந்தை இவங்க 2 பேரில் ஒருத்தங்களை இழந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் 27.6% விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, 2024 விஷ்ணுபுரம் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இரா முருகன். விஷ்ணுபுரம் இலக்கிய விருது 2024 இது யார் வழங்குறாங்க அப்படின்னா விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படிங்கிற ஒரு தனியார் அமைப்பு தான் வழங்குறாங்க. அதாவது இது ஒரு அமைப்பு தான். இது கோவையை மையமாக கொண்டு செயல்படுற ஒரு அமைப்பு. இப்போ இந்த வாசகர்கள்லாம் இருப்பாங்கல்ல, புக்கு வாசிப்பாங்க, அதில் சிறப்பாக வாசிக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வட்டம் கிரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளாடி காசெல்லாம் போட்டு நம்ம சிறந்த எழுத்தாளரை கௌரவிக்கிற விதமாக, பாராட்டுற விதமாக நம்ம ஏதாவது விருது அவங்களுக்கு வழங்கலாம் அப்படின்ற மாதிரி தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டம் அப்படிங்கிறது. அவங்க தான் இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விருது அப்படிங்கிறத வழங்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2010ஆம் ஆண்டிலிருந்தே இந்த விஷ்ணுபுரம் இலக்கிய விருது வந்து வழங்கிட்டு தான் வராங்க. இப்போ 2024ஆம் ஆண்டிற்கான விருது இரா முருகன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளருக்கு வழங்குறாங்க. இவருடைய அசுரர் வம்சம் அப்படிங்கிற நாவலுக்காக தான் இவருக்கு வந்து இதை வழங்குறாங்க. அடுத்தது, ஜல் வஹக் என்ற திட்டத்தை மத்திய அரசு எந்த நதியில் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அதாவது பராக், கங்கை, அப்புறம் பிரம்மபுத்திரா
இந்த 3 நதிகள்லையுமே இந்த ஜல் வஹக் அப்படிங்கிற திட்டத்தை நம்முடைய மத்திய அரசு தொடங்கியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சரக்கு போக்குவரத்து இருக்குல்ல, 300 கிலோமீட்டருக்கு மேலே சரக்கு போக்குவரத்து வந்து இந்த நதியில் யாராவது மேற்கொண்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக காசு கொடுக்குற ஒரு திட்டம் தான் இது. எப்படின்னா, கப்பல் மற்றும் படகுடைய இயக்க செலவில் 35% வந்து கவர்மெண்ட்டே வழங்கிடுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பிரம்மபுத்திரா நதியில் உங்களுடைய சரக்கு பயணத்தை வந்து ஏற்பாடு பண்ணுறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து யாராவது ஒருத்தங்க வந்து பிரம்மபுத்திரா நதியில் இதிலேருந்து இது வரைக்கும் எனக்கு என்னுடைய சரக்கை வந்து நீங்கள் கொண்டு வந்து தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, அதற்காக நீங்கள் ஒரு 10,000 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னு வச்சிங்களேன். அந்த இயக்கத்துக்காக உங்களுக்கு 10,000 ரூபாய் தேவைப்படுது அப்படின்னு வச்சிங்களேன். அதில் 3,500 ரூபாய் வந்து மத்திய அரசே வழங்கிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எதற்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, உள்நாட்டு நீர்நிலை சரக்கு போக்குவரத்தை ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான். இது வரைக்கும் கங்கா, பிரம்மபுத்திரா, பராக் இந்த 3 நதிகளையுமே இதை தொடங்கியிருக்காங்க. அடுத்தது, மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இந்த ஆண்டுக்கான மகளிர் ஜூனியர் ஏஷியா கப் ஹாக்கி போட்டியில் நம்ம இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்காங்க. இது 9வது போட்டி. இதில் 21 வயதுக்குட்பட்டவங்களுக்கான போட்டி தான் இது. இறுதிப் போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்தியா வந்து வெற்றி பெற்றிருந்தோம். இந்த போட்டி வந்து ஓமன் நாட்டுடைய தலைநகரான மஸ்கட்டில் தான் நடைபெற்றது. அடுத்தது, டெசர்ட் நைட் அப்படிங்கிற ஒரு கூட்டு பயிற்சி. எப்போவுமே ஒரு கூட்டு பயிற்சியை பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணணும். முதல்ல பார்த்தீங்கன்னா, அது எந்த நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படின்னு நோட் பண்ணணும். இது வந்து இந்தியா, பிரான்ஸ், அப்புறம் UAE இருக்குல்ல, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த 3 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக, இது என்ன வகையான பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணணும். இது ஒரு இராணுவ பயிற்சியா, இல்லை விமானப்படை பயிற்சியா, இல்லை கடற்படை பயிற்சி அப்படின்னு நோட் பண்ணோம். இது வந்து ஒரு விமானப்படை பயிற்சி. மூன்றாவதாக, இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா அரபிக்கடல் பகுதியில் தான் நடைபெற்றது. அடுத்தது, புக்ஸ் அண்ட் ஆதர்ஸ் பார்க்கலாம். உடல் உயிர் உதிரம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். இதை டாக்டர் எஸ் அமுதகுமார் எழுதியிருக்காரு. இது அவருடைய மருத்துவ கட்டுரைகளுடைய தொகுப்பு. ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். விஜய் திவாஸ், இது வந்து டிசம்பர் 16ஆம் தேதி, 1971ஆவது ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி வங்காளதேச விடுதலை போருடைய வெற்றி உடைய நினைவாக தான் இந்த ஒரு தினத்தை கொண்டாடுறாங்க. என்னாச்சு அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே தெரியும், முதல்ல வந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு கிடையாது, ஈஸ்ட் பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி ஒரு நாடு தான் இருந்தது. ஆனால் அந்த நாடு வந்து தனியாக போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருந்தாங்க. அதற்காக பாகிஸ்தான் கூட சண்டை போட்டு நம்ம இந்தியா அவங்களுக்காக விடுதலை வாங்கி கொடுத்துருந்தோம். அந்த போரில் எப்போ வெற்றி பெற்றிருந்தோமோ அந்த தினம் தான் இந்த ஒரு தினம். இதான் டிசம்பர் 16ஆம் தேதி. இந்த தினத்தில் தான் 90,000க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் வந்து இந்தியா கிட்ட சரணடைந்திருந்தாங்க. ஓகே, இது ஒரு தினம். அதே நேரம் கார்கில் விஜய் திவாஸ், கார்கில் வெற்றி தினம் அப்படிங்கிறது வேற ஒரு தினம். ஓகேவா? அது என்னைக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெண்டுமே வேறு வேறு. ஓகே. அடுத்தது ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது டார்க் ஈகிள் என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை பரிசோதனை செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் அமெரிக்கா. அடுத்தது, இந்தியாவின் முதல் நீரிழிவு உயிரி வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, சையது முஸ்டாக் அலி கோப்பை T20 கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் மும்பை. அடுத்தது, தற்போது காலமான ஜாகிர் ஹுசைன் எந்த இசைக்கருவியுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் தபேலா. அடுத்தது, எங்குள்ள பணப்பாக்கம் தொழிற்பூங்காவில் காலடி உற்பத்தி ஆலைக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்? இதற்கான ஆன்சர் ராணிப்பேட்டை. அடுத்தது, இந்தியாவின் முதல் கடல்சார் பாரம்பரிய மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் டெல்லி. அடுத்தது, தற்போது இந்தியா வந்த அனுரகுமார திசநாயகா எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் இலங்கை. அடுத்தது, தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜெயரஞ்சன். அடுத்தது, 2024 விஷ்ணுபுரம் இலக்கிய விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் இரா முருகன். அடுத்தது, ஜல் வஹக் என்ற திட்டத்தை மத்திய அரசு எந்த நதியில் தொடங்கியது? இதற்கான ஆன்சர் இவை அனைத்தும். அடுத்தது, மகளிர் ஜூனியர் ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.